ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவருக்கென்று பிரயாசப்பட வைப்பாராக. இந்த எபேசு சபையிலே காணப்பட்டதான இன்னொரு நற்காரியம் என்னவென்றால், வாசிக்கலாம், உன் பொறுமையையும் அங்கே வாசிக்கிறோம். அது பொறுமையுள்ள ஒரு சபையாய் இருந்தது. அங்க இருந்த மக்கள் பொறுமைசாலிகளாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு பெருமையை பார்த்திடலாம், ஆனா பொறுமையை பார்க்கிறது இந்த உலகத்துல அரிதானது. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஞானி இப்படி எழுதுகிறார்: பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குபவன் உத்தமன். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு ஆத்மாவினுடைய வாழ்க்கையில தேவையானது பொறுமைதான். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம்: நீடிய பொறுமையினால பிரபுவையும் நாம் சம்மதிக்க பண்ணலாம். ஆவியின் கனிகளில ஒன்று நீடிய பொறுமை. இன்னைக்கு விசுவாச ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறதான நாம் பொறுமையுள்ளவர்களாய் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். லூக்கா 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இயேசு இப்படி சொல்கிறார்: பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். பொறுமையினால் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். ஆத்துமா காக்கப்பட வேண்டியதுல ஒரு மெயின் ரீசன் பொறுமை. அப்ப இந்த பொறுமை இழந்து போகிறதுனால நாம் ஆத்துமத்தை வீணடிக்கிறோம். இந்த ஆத்துமா ஈடேறுவதற்கான காரியங்களிலே நாம் பின்தங்கி விடுகிறோம். அதனாலே பொறுமையுள்ளவர்களால் நாம் இந்த பூமியிலே வாழ வேண்டும். லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம்: நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, விதைகளின் உவமையிலே நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவர்களை கர்த்தர் இப்படி சொல்லுகிறார்: அவர்கள் பொறுமையுடனே அதை தங்களுடைய இருதயத்திலே உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பலன் கொடுக்கிறவர்களாய் இருந்தார்கள். விதைக்கப்பட்டதான விதையானது பலன் கொடுக்க வேண்டுமே, ஆனால் பொறுமை மிகவும் அவசியம். பொறுமை இல்லாமல் நாம் அறுவடை செய்கிறவர்களாய் இருப்போமே, ஆனால் இவ்வுலகத்திலே நாம் பலனை பெற முடியாது. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டதான வேத வசனம் அது பலன் கொடுக்க வேண்டுமே, ஆனால் நாம் பொறுமையுடனே நம் இருதயத்திலே காத்து வைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பொறுமை இருந்தால்தான் நாம் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாமை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம்: அவன் பொறுமையோட காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதான ஈசாக்கை பெற்றான் என்று சொல்லி. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு பண்ணினதான வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்குமே, ஆனால் பொறுமையோட காத்திருங்கள், அது நிச்சயமாய் விளங்கும். அது தாமதிப்பதில்லை, அது பொய் சொல்லாது. கட்டாயமாய் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்: நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே, ஆனால் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். எது நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையை உண்டாக்குகிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: உபத்திரவம் தான் நமக்கு பொறுமையை உண்டாக்குகிறது. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நீங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, உபத்திரவம் தான் ஒரு மனிதனுக்கு பொறுமையை கற்றுத்தருகிறது. ரொம்ப பொறுமையா இருக்கிறவங்களை நீங்க கேட்டு பார்ப்பீங்கன்னா, இதுலலாம் நான் அனுபவப்பட்டுட்டேங்க. அனுபவசாலிகள் பொறுமையா இருப்பாங்க. பொறுமை நமக்கு அவசியம். அனுபவம் இல்லாதவர்கள் அவசரப்படுவாங்க. ஆனா அனுபவப்பட்டவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா பொறுமையா செய்வாங்க. இதுலயே தெரிஞ்சுக்கலாம், அவங்க அதுல நிறைய பாடுகள் அனுபவிச்சிருக்காங்க, உபத்திரவங்களை அனுபவிச்சிருக்காங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே
ரோமருக்கு பவுல் எழுதுகிறார், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள். எந்த காரியத்துல பொறுமையா இருக்க முடியுது இல்லையோ, உபத்திரவத்துல பொறுமையா இருங்க. உபத்திரவத்துல பதறி பேசிடாதீங்க, ஆத்திரத்துல கோபப்பற்றாதீங்க. நன்மையை பெற வேண்டுமே ஆனால், பலனை பெற வேண்டுமே ஆனால் பொறுமையா இருங்கள் என்று எழுதுகிறார். நம்ம யோபின் பொறுமையை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். யாக்கோபு 5:11 யாக்கோபு இப்படி எழுதுகிறார், பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்றோமே, யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, அவன் முடிவின் செயலையும் அறிந்திருக்கிறீர்களே என்று எழுதுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, யோபுவின் பொறுமையை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, எல்லாம் இழந்த நிலைமை, இறுதியில தன்னுடைய சுகத்தை கூட இழந்து ஒன்றுமில்லாத நிலைமையில இருக்கிறதான அந்த யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் தன்னுடைய நாவினால் ஒரு பாவமும் செய்யவில்லை, தேவனை தூசித்தும் பேசவில்லைன்னு வேதத்துல வாசிக்கிறோம். அதுக்கு மாறாக அவர் சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளிலே அவர் இந்த பூமியின் மேல் வந்து நிற்பார், என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் கூட என் கண்களினால, என் சொந்த கண்களினால நான் அதை பார்ப்பேன் என்று கர்த்தர் பேரில ஒரு நம்பிக்கை உள்ளவராய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியா இருக்கிறோமா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது பெரும்படிக்கு பொறுமை நமக்குள்ளே காணப்படுகிறதா? யோபின் முடிவு என்ன தெரியுங்களா? பொறுமையா இருந்ததான யோபின் முன் நிலைமையிலும் பின்னிலைமை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கப்பட்டது. இழந்து போன எல்லாவற்றையும் அவர் திரும்ப பெற்றுக்கொண்டார். யாக்கோபு 1:3 இப்படி எழுதுகிறார், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். விசுவாசத்தின் பரீட்சை, உபத்திரவம், இதெல்லாம் சந்தோஷமா எண்ணணுமா? வேதம் சொல்லுகிறது, அடுத்த வசனம் பாருங்க, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. எபிரேயர்ல வாசிச்சோம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. இங்க நாம வாசிக்கிறோம், நாம் நிறைவுள்ளவர்கள் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு, பூரணராக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அப்படியானால் பொறுமை இழந்தவர்கள், பொறுமை இல்லாதவங்க ஒரு மெச்சூரிட்டி இல்லாதவங்கன்னு அர்த்தம். உபத்திரவத்துல பொறுமையா இருக்க முடியல, அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள முடியலன்னா நமக்குள்ள ஒரு பொறுமை இன்னும் வரவில்லை. இன்னும் உபத்திரவம் நமக்கு வந்துட்டே இருக்கு, பொறுமையை சோதிக்கிற மாதிரி காரியங்கள் நமக்குள்ள வந்துட்டே இருக்கு. அப்படின்னா கர்த்தர் நம்மளை நிறைவுள்ளவர்களாய் மாற்றும்படி, பூரணராக்கும்படி நம்மை உருவாக்குகிறார் என்று அர்த்தம். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க பொறுமையை சோதிக்கிற மாதிரியே சிச்சுவேஷன் நடக்குதா? அல்லது சோதனையில் அகப்பட்டு எல்லாமே டென்ஷன் ஆகுற மாதிரியே, உணர்ச்சி வசப்படுற மாதிரியே உங்க வாழ்க்கையில நடக்குதா? ஒன்ன புரிஞ்சுக்குங்க, உங்களை நிறைவுள்ளவங்களா மாற்றும்படி, பூரணராக்கும்படி தேவன் சித்தம் கொண்டதுனாலதான் இப்படிப்பட்ட உபத்திரவங்களை, இப்படிப்பட்ட சோதனைகளை உங்களுக்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். அதனாலே பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. இரண்டாவது, பொறுமை எதனால உண்டாகிறது? வேத வசனத்தினால உண்டாகிறது. ரோமர் கழுதின் 15:4 இப்படி சொல்கிறது, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. அப்படியான முதலாவது நமக்கு பொறுமை உண்டாக்குகிறது என்னது? உபத்திரவம். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே சோதனை, அதாவது விசுவாசத்தின் பரீட்சை நமக்கு பொறுமையை உண்டாக்குகிறது. அதனுடைய பலன் என்ன? நாம் நிறைவுள்ளவர்களாய் மாறும்படிக்கு, பூரணராக்கப்படும்படிக்கு கர்த்தர் அதை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். இங்கே நாம் வாசிக்கிறோம், வேத வசனத்தினாலே பொறுமை உண்டாகிறது. தேவ வசனம் ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுதுதான் அங்கே பொறுமை உண்டாகிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை இல்லாவிட்டால், அவருடைய வசனம் நமக்குள்ள இல்லாவிட்டால் பொறுமை நமக்குள்ளே கிரியை செய்ய முடியாது. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3:12 பவுல் இப்படி சொல்லுகிறார், ஆகையால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும்
தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். இவை எல்லாவற்றிலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். வேத வசனம் இப்படி சொல்லுகிறது. பொறுமையை தரித்து கொள்கிறது மாத்திரல்ல, பொறுமைக்கு அடிப்படையா இருக்கிறது அன்புதான். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது எப்படி எழுதுகிறார்? அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அப்படியானால் அன்பு ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குமே ஆனால் அவன் சகலத்தையும் பொறுத்து கொள்ளுகிறவனாய், சகலத்தையும் சகித்து கொள்ளுகிறவனாய் மாறுகிறான். ஒரு பொறுமைக்கு முன் உதாரணமே இயேசு கிறிஸ்து தான். அருமையான தேவ பிள்ளைகளை, அவர் நம்மேல வைத்ததான அன்பின் நிமித்தமாய் சகல பாடுகளையும் சகல உபத்திரவங்களையும் நமக்காக அவர் பொறுமையோடு சகித்தார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி அவர் தாமதமாயிருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் தாமதிக்கிறதற்கு காரணமே இந்த மனுக்குலத்தின் மேல் வைத்திருக்கிற அன்புதான். என் ஜனம் என் கற்பனைகளை கவனித்தால் நலமாயிருக்கும், என் சத்தத்துக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும், என்னண்டை வந்துட்டா நல்லா இருக்கும், அந்த பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றப்பட்டா நலமாயிருக்கும் என்கிறதான ஒரு அங்கலாய்ப்புலதான், ஒரு ஏக்கத்துலதான், ஒரு அன்புலதான் அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகள், அந்த இயேசுவின் அன்பின் வெளிப்பாடு பொறுமையாய் வெளிப்பட்டதோ அதே போல நம்முடைய அன்பும் பொறுமையாய் வெளிப்படட்டும். நம்முடைய உபத்திரவத்தில் பொறுமையாய் இருக்க கற்றுக்கொள்வோம். பொறுமையோட அன்பையும் கூட்டி வழங்க நாம் முற்படுவோம். இதிலெல்லாம் கர்த்தர் பொறுமையாய் இருக்க நமக்கு கற்று தந்திருக்கிறாரோ, விசுவாசத்தின் பரீட்சையிலே நாம் பூரணராக்கப்படும்படியாய் பொறுமையை தரித்து கொள்ளுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு வாக்குத்தத்தத்தை பெறும்படிக்காய் பலனை கொடுக்கும்படிக்கான ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளும் என் தேவன் எங்களோடு இடைபெற்ற நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, பொறுமையானது எங்க வாழ்க்கையில பூரண கிரியை செய்ய எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பூமியில பலன் கொடுக்கிறவர்களாய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படியாய் ஆண்டவரே, நம்பிக்கையில பெருகத்தக்கதாய் நீடிய பொறுமையுள்ளவர்களாய் பூரணராகும்படியாய் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படியாய் ஆண்டவரே எங்களை நாங்கள் ஆண்டவரே பொறுமைக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உபத்திரவமும் விசுவாசத்தின் பரீட்சையும் வேத வசனமே எங்க வாழ்க்கையில பொறுமையை உண்டாக்குமே ஆனால் அதற்கென்று எங்களை விட்டு கொடுக்க நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இந்த பூமியில காண்பித்ததான அந்த நீடிய பொறுமையை நாங்களும் ஆண்டவரே அணிந்து கொண்டவர்களாய் தரித்து கொண்டவர்களாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பொறுமையின் அடிஸ்தலமாகிய அந்த அன்பை தரித்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த கரங்கள்ல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேல நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.